ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அம்மா வீட்டில் என்னென்ன செடியெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்துட்டு இந்த வெத்தலை செடி தான் வச்சுருக்காங்க. வெத்தலை செடி வந்து தங்கச்சி வீட்டிலேருந்து சின்னதாக எடுத்துகிட்டு வந்து வச்சது தான். இப்போ அது ரொம்ப பெருசாக நல்லா சூப்பராக வளர்ந்துருச்சு. இது பீடா வெத்தலையா என்ன வெத்தலைன்னு தெரில, அழகுக்காக வச்சுருக்கோம். அப்படி இந்த சைடு வந்தோம்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு செவ்வந்தி செடி வச்சுருக்கோம். அப்புறம் வந்து இது ஒரு அழகுக்காக பூக்கிறது, அது பேர் தெரில, இங்கே ஒன்று வச்சுருக்கோம். அப்புறம் அது பக்கத்துலேயே வந்துட்டு கொய்யா மரம் வச்சுருக்கோம். கொய்யா மரம் இப்போ சீசன் இல்லை, ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கொய்யாக்காய் நிறையா காய் காய்க்கும். அப்படியே அந்த சைடு வெளியில் போனோம் அப்படின்னா தென்னை மரம் 3 தென்னை மரம் வச்சுருக்கோம். அப்புறம் வேப்ப மரம், கருவேப்பிலை மரம் வச்சுருக்கோம். அப்புறம் அரளி செடி ஒன்று இருக்கும் அந்த இடத்துல. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வந்துட்டு கொழுமிச்சங்காய் மரம் ஒன்று இருக்கும், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா இது வந்து ஆரஞ்சு செடி. என்னோடய சிஸ்டர் வந்துட்டு கொடைக்கானல் ட்ரிப் போயிட்டு அங்கேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் வச்சு பல வருஷம் ஆச்சு, ஆனால் வந்துட்டு இன்னும் காய்க்கவே இல்லை, என்னென்னு சரியாக தெரியல. இது கொடைக்கானலில் வாங்கின செடி. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மாமரம் வச்சுருக்கோம். இப்போ வந்து மாமரம் சீசன் தான், ஆனால் வந்துட்டு மாங்காய் ஏன்னா இந்த டைம் பூ வைக்கல, பிஞ்சு எதுவுமே வரல. போன வருஷம் மட்டும்தான் 2 காய் காய்ச்சிது, அப்புறம் அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸு, இதுவுமே வந்துட்டு இன்னும் பூ பூக்கலை. அப்புறம் கொய்யா மரம் வந்து சரி அங்கே இருக்கிறத கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இங்கே கொண்டாந்து வச்சுருக்கு. அப்புறம் இந்த சைடு வந்துட்டு நந்தியாவட்டை பூச்செடி வச்சுருக்கோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா தேக்கு மரம் வச்சுருக்கோம். ஒரே ஒரு மரம் மட்டும் இருக்கும், 2 மரம் இருக்கும், நல்லா ஹைட்டாக போயிடுச்சு. இந்த சைடு அம்மா வீட்டை சுற்றியுமே செடி மரம் எல்லாம் இருக்கிறதுனால காற்று நல்லா இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு வாத்து தான் இருக்குது. 2 வாத்து இருந்துச்சு, ஒரு வாத்து பார்த்திங்கன்னா இறந்துருச்சு. இப்போ வந்து 1 மட்டும்தான் இருக்குது. இங்கே வந்துட்டு கோழிக்கெல்லாம் தண்ணி வச்சுருக்கோம். அது எங்கேயாவது சுற்றிட்டு வந்துட்டு அப்படியே தண்ணி கூட குடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தென்னை மரம் நாங்கள் வந்துட்டு தேங்காய் கடையிலையே வாங்கினதில்ல, இதுலேயே எடுத்துக்குவோம். நானும் அம்மா தங்கச்சி எல்லாருமே. தென்னை மரத்தில் 3 தென்னை மரம் இருக்கும். காய் நிறையா வைக்கும் சீசன் டைம்லலாம் பார்த்திங்கன்னா. அப்புறம் பக்கத்து வீட்டில் வந்துட்டு ஆடு வச்சுருக்காங்க. அவங்க ஆடெல்லாம் வந்துட்டு மேய்ச்சலுக்கு போயிட்டு அதுவே வந்து வீட்டுக்கு தானாக வந்துருச்சு. டோர் ஓப்பன் பண்ணி விட்டதுனையும் அதுவே டேரெக்டாக எல்லாமே உள்ளே போயிடுச்சு. அதுதான் வீடு, அங்கே தான் நம்ம இது அப்படின்ட்டு அது பாட்டில் தானாக போயிடுது பாருங்கள். யாரும் சொல்லியெல்லாம் தரணுங்கிறது இல்லை, அது பாட்டுக்கு அவங்க வீடு இதுதான் அப்படின்னு தெரிஞ்சு அதுவே ஓடிட்டு போய் தண்ணி குடிச்சிக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை